السلام عليكم ورحمة الله وبركاته. திருக்குரானில் மனிதகுலத்துக்கு தடை செய்யப்பட்ட செயல்கள்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த மூலக்குறிப்புல குறிப்பா 8 செயல்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த 8 விஷயங்களும் ஏதோ வெறும் மத ரீதியான தடைகள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இவை ஒரு தனி மனிதனோட ஒழுக்கத்தையும் ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையும் எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிறத ரொம்பவே புறநிலையாகவும் தெளிவாகவும் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். சரி, இந்த தகவல்கள் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புடையவை அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த 8 செயல்களையும் ஒரு சாதாரண லிஸ்டா பார்க்காம அதை புரிஞ்சிக்க ஏதுவான 4 முக்கிய பரிமாணங்களா நாம பிரிச்சிருக்கோம். 1 செல்வம் மற்றும் வீண் விரயம், 2 ஆணவம் மற்றும் பொய், 3 சமூக உறவுகள், 4 ஒழுக்கம் மற்றும் தூய்மை. இறுதியா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய சில முக்கிய சிந்தனைகளையும் பார்க்க போறோம். பகுதி 1 செல்வம் மற்றும் வீண் விரயம். நம்மளோட பௌதீக உலகத்தையும் பொருளாதாரம் சார்ந்த அறிவியலையும் இது எப்படி கையாள்வது அப்படிங்கறத இங்க பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு தனி மனிதன் தன்னுடைய சொந்த செல்வத்தையும் அதே போல மற்றவர்களுடைய சொத்துக்களையும் எப்படி கையாளணும் அப்படின்னு இந்த மூலக்குறிப்பு அறிவுறுத்துதுன்னு நினைக்கிறீங்க? பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அந்த விஷயத்த இந்த வேதம் எப்படி வரைமுறைப்படுத்துதுன்னு அடுத்ததா பார்ப்போம். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. நம்ம மூலக்குறிப்புல பட்டியலிடப்பட்டுள்ள முதல் தடை செய்யப்பட்ட செயல் இதுதான்: பிறரோட சொத்தை அபகரிக்கிறது. நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருட்களை தவறான வழியில் உண்ண வேண்டாம் அப்படின்னு குரானோட 2188வது வசனம் ரொம்ப தெளிவாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் சொல்லுது. மற்றவர்களுடைய உரிமைகளை தட்டி பறிக்கிறதும் நேர்மையற்ற முறையில செல்வத்தை சேர்க்கிறதும் இங்க கடுமையா தடை செய்யப்பட்டிருக்குது. சமூகத்துல பொருளாதார நீதியை நிலைநாட்டுறதுக்கான முதல் படியே இதுதான்னு சொல்லலாம். இது ரொம்ப அருமையா ஒரு விஷயத்தை விளக்குது. அதாவது, பிறர் செல்வத்தை நாம எப்படி மதிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்ததா நம்மளுடைய சொந்த செல்வத்தையே நாம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத இந்த மூலக்குறிப்பு எப்படி பேலன்ஸ் செய்யுதுன்னு பார்ப்போம். செல்வம் அப்படிங்கிறது அப்படியே பதுக்கி வைக்கிறதுக்காகவோ இல்ல தேவைக்கு அதிகமா அழிச்சு வீணாக்குறதுக்காக கிடையாது. இந்த 2 தீவிரமான நிலைகளுக்கும் நடுவுல ஒரு சமநிலை இருக்கணும்னு இது வலியுறுத்துது. நம்ம மூலக்குறிப்புல இருக்கிற 2வது தடை செய்யப்பட்ட செயல் கஞ்சத்தனம். குரான் 47:38 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒருத்தன் கஞ்சத்தனம் செய்யும் போது அவன் அந்த சமுதாயத்துக்கு மட்டும் கெடுதல் செய்யல, மாறாக அவனோட சொந்த ஆன்மாவுக்கே, அதாவது தனக்குத்தானே அவன் தீங்கி இழைச்சுக்கிறான் அப்படின்னு இந்த வசனம் ரொம்ப துல்லியமா குறிப்பிடுது. பணத்தை பதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் சரி மனதளவிலும் சரி ஒரு மனிதனை சுருக்கிடுது அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். கஞ்சத்தனத்தை பத்தி பார்த்தோம். அதே சமயம் நம்ம லிஸ்ட்ல 8வதா இருக்கிற தடையாக வீண் விரயம் செய்வது பற்றியும் இங்க இணைச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். குரான் 7:31 சொல்லுது: உண்ணுங்கள், பருகுங்கள், விரயம் செய்யாதீர்கள். இங்க ஒரு தெளிவான எல்லை கோடு வரையப்படுது. ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த உழைப்பில் கிடைச்ச செல்வத்தை தாராளமா அனுபவிக்கலாம். ஆனா அந்த அனுபவித்தல் அப்படிங்கிறது விரயம் அப்படிங்கிற எல்லையை தாண்டக்கூடாது. வீண் விரயம் செய்யறது படைத்தவனுக்கே பிடிக்காத செயல்னு இது திட்டவட்டமாக சொல்லுது. பகுதி 2 ஆணவம் மற்றும் பொய். இப்போ பொருள் உலகத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து மனிதனோட அக உலகத்துக்குள்ள, அதாவது அவனுடைய ஈகோ சார்ந்த பகுதிக்குள்ள நுழைவோம். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஈகோ, அவனோட அகங்காரம், அப்புறம் அவன் பேசுற வார்த்தைகளோட உண்மைத்தன்மை, இதையெல்லாம் இந்த வேதம் எப்படி அணுகுது? ஒருத்தன் வெளியே பார்க்க எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா அவனோட உள்ளமும் நாவும் ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை நம்ம மூளை குறிப்புல இருக்கிற 3வது மற்றும் 7வது தடைகள் நமக்கு தெளிவுபடுத்துது. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லைட்ல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆணவத்தை கண்டிக்கிறதுக்காக இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பௌதீக உருவகம் நம்ம மூளை குறிப்புல உள்ள 3வது தடை, ஆணவம் கொள்வது. குரான் 17:37 என்ன சொல்லுதுன்னா, பூமியில் சிறுக்காக நடக்காதீர்கள். உங்களால் பூமியை பிளந்துவிட முடியாது, மலையின் உயரத்திற்கும் செல்ல முடியாது. இயற்கையின் பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி மனிதனோட ஈகோ எவ்வளவு சின்னது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சுட்டி காட்டி அவனோட கர்வத்தை இந்த வசனம் அப்படியே உடைக்குது. ஆணவத்தை தொடர்ந்து நம்ம பட்டியல்ல இருக்கிற 7வது தடை பொய் பேசுவது.
குரான் 40:28 வசனத்தின்படி ஒருத்தன் தொடர்ந்து வரம்பு மீறி பொய் பேசிக்கிட்டே இருந்தா அவனுக்கு தெய்வீக வழிகாட்டுதலே கிடைக்காது அப்படின்னு மூலக்குறிப்பு திட்டவட்டமாக சொல்லுது. பொய் அப்படிங்கிறது ஏதோ வாய் தவறி வர்ற வார்த்தை பிழை கிடையாது. அது ஒரு மனிதனோட ஆன்மீக பாதையை துண்டிச்சிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடையாக பார்க்கப்படுது. பகுதி 3. சமூக உறவுகள் மற்றும் புறம் பேசுதல். தனி மனிதனுடைய அக உலகத்திலிருந்து இப்போ அவன் வாழற சமூக கட்டமைப்புக்குள்ள நாம அடியெடுத்து வைக்கிறோம். ஒரு ஆரோக்கியமான சமூகத்தையும் உறவுகளையும் பேணி பாதுகாக்கிறது ஏராளமான எல்லைகள் எங்கும் வரையறுக்கப்பட்டிருக்கு. இதை நாம 2 கோணங்கள்ல பார்க்கணும். ஒன்னு, ஒரு சமூகத்துல நாம உறுதியா செய்ய வேண்டியது என்ன, மற்றொன்று நாம கண்டிப்பா தவிர்க்க வேண்டியது என்ன. இந்த 2ஐயும் மூலக்குறிப்பு எப்படி பிரிச்சு காட்டுதுன்னு பார்ப்போம். இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இங்க காட்டப்பட்டிருக்கிற அந்த முரண்பாடு தான். ஒரு பக்கம் இரத்த உறவுகளை பேணி பாதுகாத்து உறவுகளை கட்டமைக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் புறம் பேசுறது அப்படிங்கிறது இறந்த சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிட்றதுக்கு ஒப்ப உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது உறவுகளை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான செயல் அது. 4வது மற்றும் 5வது தடைகளுக்கு இடையிலான இந்த வேறுபாடு நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லானது. 4வது தடை செய்யப்பட்ட செயல், உறவுகளை முறிச்சுக்கிட்டு வாழ்வது. இதை தடுக்கிற வகையில குரான் 4:11 வசனம் இரத்த உறவுகளை பேணி ஆதரிக்கணும்னு கட்டளை எடுக்கிறது. இதுல நீங்க ரொம்ப மெதுவா ஆழமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான் அப்படிங்கிற வார்த்தைகள். நம்ம உறவுகள் கிட்ட நாம நடந்து கொள்ளும் விதம் இறைவனால் நேரடியாக கண்காணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்புணர்வை இந்த வசனம் நமக்கு தருது. அடுத்ததா 5வது தடை, புறம் பேசுவது. குரான் 49:12 வசனத்துல இருக்கிற இந்த உருவகத்தை பாருங்களேன். ஒருத்தரை பத்தி அவருக்கு பின்னாடி தவறாக பேசுறது அப்படிங்கிறது இறந்து போன தன் சொந்த சகோதரனோட மாமிசத்தை பிட்டு தின்பதற்கு சமம்னு மூலக்குறிப்பு சொல்லுது. புறம் பேசுறது ஒரு சமூகத்துல எவ்வளவு பெரிய பிளவையும் வெறுப்பையும் உருவாக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் உவமை மூலமாவே வேதம் ரொம்ப கடுமையா கண்டிக்கிறது. பகுதி 4. ஒழுக்கம் மற்றும் தூய்மை. இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் தனி மனிதனுக்குரிய தார்மீக எல்லைகளை குறிக்கிற ஒரு முக்கியமான பகுதி. சரி, அடுத்ததுக்கு போவோம். ஒரு மனிதனோட உடல் மற்றும் மன தூய்மைக்கான உச்சகட்ட எல்லை எங்க வகுக்கப்பட்டிருக்கு? சமூகத்தோட அடிப்படை கட்டமைப்பான அந்த குடும்ப அமைப்பு சிதையாமல் இருக்க இந்த செயலை முற்றிலும் தவிர்க்கணும்னு மூலக்குறிப்பு எச்சரிக்குது. நம்ம பட்டியல்ல உள்ள 6வது தடை செய்யப்பட்ட செயல் இதுதான். இது விபச்சாரத்தை முற்றிலுமாக நிராகரிக்குது. மூலக்குறிப்பு இந்த செயலை ஏதோ ஒரு தனி மனித ஒழுக்கக்கேடான மட்டும் பார்க்கல. மாறாக அது ஒட்டுமொத்த சமுதாயத்தோட அறத்தையும் அழிக்க ஒரு தீய வழியா, ஒரு மானக்கேடான பாதையவே முன்னிறுத்தியது. இத குரான் எப்படி அணுகுது அப்படிங்கிறத அதோட வசனத்திலேயே பார்ப்போம். குரான் 17:32 2வது வசனம் சொல்லுது, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். இங்க நீங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அருகில் கூட நெருங்காதீர்கள் அப்படிங்கிறது தான் மூலக்குறிப்பு. அந்த செயலை செய்ய வேண்டான்னு மட்டும் சொல்லல, மாறாக அந்த செயலுக்கு உங்களை இட்டு செல்லக்கூடிய எந்த ஒரு தூண்டுதலுக்கு பக்கத்துல கூட போகக்கூடாதுன்னு ஒரு கடுமையான தடுப்பு நடவடிக்கையை முன்வைக்குது. இதுதான் ஒழுக்கத்தோட மிக உயர்ந்த எல்லைப்பகுதி. 5 முக்கிய சிந்தனைகள். இதுவரை நாம் பார்த்த இந்த 8 செயல்களும் மனித வாழ்வை எப்படி நெறிப்படுத்துது அப்படிங்கிறத ஒரு சின்ன சுருக்கமா இப்ப பார்க்கலாம். இங்க இருக்கிற இந்த தொகுப்பு ஒரு நிமிஷம் உற்று நோக்குங்கள். தேவைப்பட்டால் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. பிறர் சொத்தை அபகரிக்கிறது, கஞ்சத்தனம், ஆணவம், உறவுகளும் புரிகிறது, புறம் பேசுறது, விபச்சாரம், பொய் சொல்லறது, வீண் விரயம் செய்யறது. இந்த 8 விஷயங்களும் ஏதோ தனித்தனியான செயல்கள் கிடையாது. ஒரு மனிதனோட தனிப்பட்ட நேர்மையையும் அவன் வாழுற சமூகத்தோட இணக்கத்தையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பாதுகாக்கிற ஒரு முழுமையான அறவியல் கட்டமைப்பு இது அப்படிங்கிறத இந்த மூலக்குறிப்பிலிருந்து நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இறுதியா இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. நாம வாழுற இந்த அதிவேகமான நவீன உலகத்துல
குறிப்பா சமூக வலைத்தளங்கள் அதிகமா ஆதிக்கம் செலுத்துற இந்த காலகட்டத்துல நாம பார்த்த இந்த 8 செயல்கள்ல எது அன்றாட வாழ்வில் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே சவாலான விஷயமா தோணுது? இதை பற்றி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த மூலக்குறிப்போட தகவல்கள் கண்டிப்பா உங்களுடைய கற்றலுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறந்த விளக்க தொகுப்புல நாம சந்திப்போம்.